அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். ஆஸ்குட் பெர்கின்ஸ் டைரக்ஷனில் சமீபத்தில் வெளியான தி மங்கி என்ற அமெரிக்கன் பிளாக் காமெடி ஹாரர் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். ஒரு இரட்டை சகோதரர்களுடைய வாழ்க்கையில் நுழைகிற ஒரு சபிக்கப்பட்ட குரங்கு பொம்மை அந்த சகோதரர்களை சுற்றி பல மரணங்களை கொண்டு வருவது தான் தி மங்கி படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை 1999 ஸ்டார்ட் ஆகுது. கீ கொடுத்தா தாளம் அடிக்கிற ஒரு குரங்கு பொம்மை. இந்த பொம்மை தாளம் அடித்து முடிச்ச அடுத்த செகண்டே பொம்மைக்கு கீ கொடுத்தவங்களை தவிர்த்து வேற யாரோ ஒருவர் கொடூரமாக இறந்து போயிட்டே இருக்காங்க. கடைசியாக இந்த பொம்மையால் பாதிக்கப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த பொம்மையை அப்படியே தீயில எரிச்சு அழிக்க பொம்மையோட சேர்ந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரும் காணாமல் போயிடுறாரு. அங்கே கட்டாகிற படம் திரும்ப சில வருடங்களுக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகுது. காணாமல் போன போலீஸ் ஆஃபீஸருடைய மனைவி லூசி மற்றும் இவங்களோட ட்வின்ஸ் மகனான பில் மற்றும் ஹாலை சுற்றி தான் இந்த படத்துடைய கதை நடக்குது. இதில் தம்பி ஹால் தான் இந்த படத்தோட ஹீரோ. பில் மற்றும் ஹால் இருவருமே ட்வின்ஸ் என்றாலும் பில் சில நிமிடங்கள் முன்னாடி பிறந்ததால நான் தான் உன்னை விட பெரியவன்னு ஹாலை எல்லா விஷயங்கள்லையும் டாமினேட் பண்ணிக்கிட்டே வரான். ஒரு நாள் இவங்க அப்பாவோட அலமாரியில் இருந்து ஒரு குரங்கு பொம்மையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்பாவோட பொருள் எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு பில் அந்த பொம்மையை எடுத்து கீ கொடுக்குறான். பொம்மை சரியாக வேலை செய்யாததால அதை நீயே வச்சுக்கன்னு சொல்லி ஹாலுக்கு அந்த பொம்மையை கொடுத்துடுறான். தாளம் அடிக்காத அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு ஹால், பில் மற்றும் இவங்களோட பேபி சிட்டர் என 3 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. இவங்க ஹோட்டலுக்குள்ளே இருக்கும்போது கார்ல இருக்க அந்த பொம்மை திடீர்னு தாளம் அடிக்க ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே பேபி சிட்டர் ஒரு ஆக்சிடென்ட்ல கொடூரமா இறந்து போறாங்க. இவங்க சாவுக்கு இந்த பொம்மை தான் காரணமா இருக்கும்னு ஹால் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். சில நாட்கள் கடந்து போகுது. நாளுக்கு நாள் பில்லோட டார்ச்சர் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல பில்லோட டார்ச்சரை தாங்க முடியாத ஹால் பில்லு சாகணும்னு விஷ் பண்ணி இந்த பொம்மைக்கு கீ கொடுக்குறான். ஆனா பில்லுக்கு பதிலா ஹாலோட அம்மா இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் இது உண்மையிலே சபிக்கப்பட்ட பொம்மைன்னு தெரிஞ்சுக்கிற ஹால் அன்னைக்கு நைட்டே அந்த பொம்மையை துண்டு துண்டா வெட்டி குப்பை தொட்டியில போட்டுடுறான். அனாதையான ஹாலையும் பில்லையும் அவங்க அங்கிள் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹால் துண்டு துண்டா வெட்டி எறிஞ்ச அந்த பொம்மை இவங்களை தொடர்ந்து அங்கிள் வீட்டுக்கும் வந்துடுது. துண்டு துண்டா வெட்டி எறிஞ்ச பொம்மை திரும்பவும் முழுசா வீட்டுக்குள்ள இருப்பதை பார்த்துட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் ஹால் பில்லு கிட்ட சொல்லிடுறான். தம்பி சொன்னதை நம்பாம பில் திரும்பவும் அந்த பொம்மைக்கு கீ கொடுக்க இந்த தடவை இவங்களை கூட்டிட்டு வந்த அங்கிள் இறந்து போயிடுறாரு. இனி இந்த பொம்மை யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு ஒரு பொட்டியில வச்சு பூட்டி கிணத்துக்குள்ள வீசி எறிஞ்சிட்டு ஹாலும் பில்லும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிடுறாங்க. 25 வருஷங்கள் கடந்து போகுது. பில்லு என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியல. ஹாலுக்கு திருமணமாகி ஒரு பையன் இருக்கான். என்னைக்குனாலும் அந்த குரங்கு பொம்மையால தன்னோட குடும்பத்துக்கு ஆபத்து வரும் என்பதால தன்னோட குடும்பத்தை விட்டு விலகியே இருக்கான் ஹால். இதுக்கிடையில முன்ன நடந்த மாதிரியே சிட்டிக்குள்ள பல மரணங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. இப்ப நடக்கிற இந்த கொடூர மரணங்களுக்கான காரணம் என்ன? ஒருவேளை கிணத்துக்குள்ள வீசின அந்த குரங்கு பொம்மை திரும்பவும் வந்துருச்சா? காணாம போன பில் என்ன ஆனா என்ற பல கேள்விகளுக்கான விடை தான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். 1980 ஸ்டீஃபன் கிங் எழுதிய ஒரு ஷார்ட் ஸ்டோரியை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. போன வருஷம் வெளியான லாங் லெக்ஸ் படத்தை டைரக்ட் பண்ண ஆஸ்குட் பெர்கின்ஸ் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய முந்தைய படங்களை போல இல்லாம இந்த படத்துல ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஒரு ஷாட்ல கொடூரமான மரணத்தை காட்டிட்டு அடுத்த சீன்லயே ஒரு விதமான டார்க் காமெடி வரும் வகையில முழு படத்தையும் உருவாக்கியிருக்காரு. அடுத்ததான் இந்த படத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படத்துல காட்டப்படுற கொலைகள் எல்லாமே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. இன்னும் சரியா சொல்லணும்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் படங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீலை அப்படியே இந்த படமும் நமக்கு கொடுத்துச்சு. பில் மற்றும் ஹால் கேரக்டர்ல வர தியோ ஜேம்ஸ் இந்த படத்துல டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போதும் போட்டி போட்டுக்கிட்டே இருக்க இந்த 2 கேரக்டரையும் ரொம்ப அழகா இவர் ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு. சின்ன சின்ன சீன்ல இருக்க சுவாரஸ்யமான எடிட்டிங்கும் சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்துல அங்கங்க சேர்க்கப்பட்ட பழைய ஸ்டைல்ல இருந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. மரணத்தை பற்றின உண்மைகளை அம்மா தன்னுடைய 2 பசங்களுக்கு சொல்லும்போது அப்ப நடக்கிற கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அடுத்ததா கிளைமேக்ஸ்ல மரணத்தோட தூதர் குதிரையில போவது போலவும் அதை தொடர்ந்து மக்கள் கூட்டமா இறந்து போற வகையில இருந்த இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி ஆச்சரியப்படுற வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல. மொத்தத்துல இது எந்த ஜானர் படம் என்று நமக்கு சரியா தெரியலனாலும் படம் ரசிக்கும் விதத்துல இருந்தது. ஃபைனல் டெஸ்டினேஷன் போன்ற பக்கா ஸ்பிளாட்டர் படங்களை ரசிச்சு பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.